மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வெள்ளிக்கிழமை வந்து மாசாணியம்மன் கோயில் போயிருந்தேங்க. என்னென்னா மாசாணியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா, குண்டம் இறங்குறாங்க. எப்போனுங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் இறங்குறாங்க. பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஒரு 4 நாள் வந்து நல்லா விசேஷமாக இருக்குங்க. நேற்று வந்து வெள்ளிக்கிழமை கூட்டம் இல்லைங்க கோயிலில். எப்படின்னா ஒரு 20 நிமிஷம் 30 1/2 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். அப்போ நம்ம கடைக்காரர்கிட்ட கேட்டேன், ஏங்க கூட்டம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் நல்ல கூட்டமாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் தான் லைனில் நின்னோம். சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். என்னென்னா இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா மாசாணியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா மயான பூஜை நடக்குதுங்க. வெகு விமர்சையாக நடக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஏன்னா என்னால் போக முடியல. ஏன்னா நாளைக்கு காலை நேரத்துலேயே வந்து வெள்ளியங்கிரி மலை கிளம்புறேங்க. ஏன்னா வெள்ளியங்கிரி மலை வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. February 1 ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ணுறாங்க. நான் வந்து வெள்ளியங்கிரி மலை போய் 5, 6, 7 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் போகவே இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது 2 வருஷம் தொடர்ந்து போகும்போது முழுசாக ஏற முடியலைங்க. பாதியில் தான் இன்னும் 1 வருஷம் மழை வந்துருச்சு. அப்புறம் 1 வருஷம் வந்து ஏற முடியல. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால பாதியிலேயே இறங்கிட்டோம். 2 வருஷம் தொடர்ந்து போக முடியல. அதனால் வந்து அது அப்படியே நின்று போச்சுங்க. ஒரு 5, 6 வருஷம் ஆயிடுச்சு போக முடியல. நாளைக்கு நான் போகிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மணிக்கு என் சேனல்லே வந்துடும். திங்கட்கிழமை ஈவினிங் நம்ம சேனல் வந்துடும். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மாசாணியம்மன் கோயில் போங்க. மாசாணியம்மன் கோயில் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நைட் போங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் கொண்டு வரங்க. 4 நாள் நல்லா விசேஷங்க. நீங்கள் யார் பக்கத்தில் இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் நீங்கள் கிளம்பி வந்துடுங்க. வந்து சாமி கும்பிட்டு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாசாணியம்மன் கோயில் நான் வீடியோ எடுக்கலைங்க. ஃபேமிலியோடு போனதுனால என்னால் வீடியோ எடுக்கலான்னு தோணல. ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு 3-4 நிமிஷம் வரும். அது மட்டும் சும்மா சாம்பிளுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். பார்த்துட்டு சேனல் லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வந்து உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ஸ்டேட்டஸ் வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். மாசாணியம்மன் கோயிலே பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கிறது இன்றைக்கி தாங்க நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வரும்போதில் எப்போவுமே கூட்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இவர் தாங்க ஆற்றங்கரை விநாயகர். இவர் எங்கே இருக்காருன்னா மாசாணியம்மன் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கிறாருங்க. இங்கே ஆறு போது பார்த்தீங்களா, இந்த ஆற்றுல வந்து நம்ம கால் நினச்சிட்டு இங்கே இருக்கிற விநாயகர், அம்பாள், ராகு பகவான், கேது பகவான் எல்லாரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் மாசாணியம்மனையும் வணங்கணுங்க. அதனால் வந்து நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இங்கே வந்து கால் அலும்பிட்டு இங்கே இருக்கிற விநாயகர், அம்பாள் எல்லாத்தையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் மாசாணியம்மனை போய் வணங்கிட்டு வாங்க. நீங்கள் விநாயகரையும் அம்பாளையும் வணங்கிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா முருகர் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் வீரமாத்தியம்மன் இருக்கா. அப்படி அது இந்த பக்கம் 18ஆம் படி கற்பனை இருக்கிறாருங்க. இவரையும் வணங்கிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ராகு கேது பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விநாயகர், அம்பாள், கேது, ராகுபகம் எல்லாத்தையும் வணங்கியாச்சுங்க. நம்ம அடுத்து வந்து நம்ம மாசாணியம்மன் பார்க்க போல வாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாலும் கூட்டமாக இருக்குன்னு நினச்சேங்க. ஆனால் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கவே இல்லைங்க. நான் எப்போ வந்தாலும் கூட்டமாக இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஆளாக அதிகமாக இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் உள்ள கேமரா அலோடு இல்லை. நான் போய் உள்ளே போய் மாசாணியம்மனை வணங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்து மீட் பண்ணலாம். A few minutes later. பிரிய தரிசனம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்ததுங்க. ஒரு 20 நிமிஷம் மட்டும் லைன் நின்னோம். சாமி பார்த்துட்டோம். சாமி வந்து ரொம்ப நேரம் நின்று பார்த்தேங்க. ரொம்ப நல்ல தரிசனங்க. சரி வாங்க நம்ம கோயில் அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். ஏன்னா நாங்கள் ஓய்வு எடுக்கிற மண்டபம் கட்டியிருக்காங்க பாருங்கள். மனைக்கில்ல இப்போ கட்டியிருப்பாங்க போல். என்னென்னா இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அத்தாணி. இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா கூட்டம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்க. இதே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு திங்கக்கிழமைன்னு வந்தீங்கன்னா இதில் செம கூட்டமாக இருக்குங்க. டோக்கனுங்களா ஐயா?
சாப்பாடுலேயும் கூட்டமாக இருக்குங்க, அதனால் சாப்பிடல, திரும்பி வந்துட்டேன். கீழே ஆற்றுக்கு படிக்கட்டு போகுது, ஆனால் கேட்டை பூட்டி வச்சுருக்காங்க. சரி என்னன்னு தெரில. சரி வாங்க போகலாம். பசி ஆகுதுங்க, வெளியில் போய் முதல்ல சாப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸ் வைங்க. அப்படியே நம்ம சேனலில் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் மீண்டும் சந்திக்கிறேன்.